பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன இம்பாக்ட்ல வந்து ஃப்ரேமே வந்து பெண்ட் ஆயிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து கேப்பே இல்லை பாருங்க. 3 விரல் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்குது. இந்த அளவுக்கு பெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த இம்பாக்ட்ல இந்த இடமும் பெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த இந்த இடமும் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃப்ரேமே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க வெளியே. நம்மள்ட்ட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதே ஃப்ரேமே நம்ம ரெடி பண்ணி போட போகிறோம் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியில் 4 டீ ஸ்டெம் எல்லாமே பெண்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஃப்ரேம் வந்து இப்போ நம்ம பெண்ட் எடுக்க போகிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரேம் பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரேம் தான் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரேம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரேமே வந்து நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரேம் பெண்ட் எடுத்து ஒரிஜினாலிட்டி எப்படி வந்துச்சு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரேம் பெண்ட் எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு யூ ஷேப்பில் இருந்துச்சு. நம்ம கம்பெனிலேருந்து வரும்போது எப்படி ஃப்ரேம் இருந்துச்சோ அதே லெவலில் ஹீட் பண்ணி பக்காவாக 2 இடத்துலையுமே நம்ம வந்து பெண்ட் எடுத்துட்டோம். ஸோ பம்பர் எல்லா சாமானையும் கழட்டிட்டு ஸோ ஹீட் பண்ணி லெவல் பண்ணி பக்காவாக நம்ம வந்து கஸ்டமருக்கு பெண்ட் எடுத்து கொடுத்துட்டோம். வரும்போது எப்படி இருந்துச்சோ அது பெண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் டெஃபினட்டாக எடுத்துருவாங்க. பெண்ட் எடுக்கலாம். நம்ம புதுசு ஃப்ரேம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. பெண்ட் எடுத்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஹீட் பண்ணி பெண்ட் எடுத்தோமோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பெயிண்ட் டச் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. எல்லாமே ப்ராப்பராக எப்படி வண்டி வரும்போது வந்துச்சோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பெண்ட் இருந்ததை நம்ம வந்து ஃப்ரேமை வந்து ஒரிஜினாலிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் நீடு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃப்ரேம் பெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனான ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். புல்லட் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ். அப்படியே நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.